எனது அனைவருக்கும் வணக்கம். எனது வீடியோவுக்கு ஆதரவு நல்கும் அனைத்து உள்ளவங்களுக்கு எனது பணிவான வணக்கம். பூமாப்பட்டி ஜெயம் கோஸ் எக்ஸ் பேராட்சி சேர்மன் யூடியூப் சேனலை என்ற பெயரில் சமூக வலைத்தளம் என்ற பெயரில் மிரட்டி கவுரப்பூச்சை எடுக்கும் ஜாதி வெறியர் சாட்டை துரைமுருகன் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் பாதுகாப்பு காவலர், மக்கள் செல்வர், மக்கள் செல்வாக்குடன் 40க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்று இந்தியாவே திரும்ப பார்க்க வைத்த தமிழக முதல்வரை சாராய வியாபாரி என விமர்சனம் செய்தது மிகவும் கண்டனத்துக்குரியது. சாராயம் இன்று நேற்று உருவானதல்ல. இது மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா காலத்திலே உருவாக்கப்பட்டு டாஸ்மாக் ஜெயலலிதா அம்மையார் தான் விற்பனை செய்தார். அப்பொழுது இந்த சாட்டை துரைமுருகன், இந்த சீமான் மயிரை பிடுங்கி கொண்டார்ந்தார்கள். அவர்கள் அன்று இதே ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆரையும் விமர்சிக்கும் தகுதி திறமை உங்களுக்கு உண்டாடா? சும்மா மக்களை ஏமாற்றும் அடிமுட்டாள்களே, இப்படி கேடுகட்டு வன்முறை இளைஞர்களிடம் மத்தியில் பரப்பி பிச்சை எடுத்து பிழைக்கும் சாட்டை துரைமுருகனை தமிழக காவல்துறை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அதுபோல் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய சாவுக்கு சங்கரை ஜாதியை பயன்படுத்தி மிகவும் தரம் தாழ்ந்து பேசிய சாட்டை துரைமுருகன் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்து உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சாட்டை வலைதளத்தை உடனடியாக முடக்க வேண்டும். சாட்டை துரைமுருகன், நீயா? உன் தலைவன் சீமான் பகல் குடியாரன் மதுவை பற்றி பேசும் யோக்கியம் நமக்கு உள்ளதா என யோசித்து பார்த்தது உண்டா? உங்கள் தலைவர் சீமான் பகல் குடியாரன், போதையின்றி ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாத பகல் குடியாரன். நீங்கள் மதுவை பற்றி பேசுகிறீர்கள். தியாகஸ்ரீ சீலர் அண்ணன் மாவீரன் புரோகரை பயன்படுத்தி இளைஞர் சமூகத்தை ஏமாற்ற செய்தீர்கள். பொம்பளை பொறுக்கி சீமான் இலங்கை சென்று யாழி என்ற பெண்ணை பார்ப்பதற்கு சென்ற பொழுது மாவீரன் புரோகனை 3 நிமிடம் சந்தித்ததாக அண்ணன் தமிழர் பாண்டிய கூறுவது போல் தமிழகத்தில் விஜயலட்சுமி விஷயம் ஊரிலிருந்து நாடிய பொம்பளை பொறுக்கி 3 நிமிடம் மாவீரன் பிரபாகரன் பேசியதை வைத்துக் கொண்டு இளைஞர் மத்தியில் இவ்வளவு கலவரத்தை விதைத்து கடவுளின் மறு உருவமாய் காற்று விவசாயத்தை காப்பாற்ற வந்த மக்களை ஏமாற்றும் மடையன் சீமான் செய்யும் ஜாதி வெறியர் சாட்டை துரைமுருகன் தலைவர் சீமான் தமிழகத்தை விட்டு விரட்டப்படுவீர்கள். சீமான் மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களை விட அறிவானவர்களா, உயர்ந்தவர்களா, படிப்பில் உயர்ந்தவர்களா, இல்லை
பேச்சில் திறமையானவர்களா? இல்லை. கள்ளத்தோணியில் இலங்கை சென்று மாவீரன் பிரபாகரனுக்கு உதவிய இத்தனை ஒட்டுமொத்த திறமை இருந்தும் தன்னுடைய முன்கோபத்தால் தமிழக அரசியலில் நிலைக்க முடியவில்லை. தமிழா பாண்டியன் கூறுவது போல் இந்த மாவட்ட மாவீர பிரச்சனையை 3 நிமிடம் சந்திப்புக்கு இவ்வளவு பில்டப் தமிழக இளைஞர்கள் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறீர்கள். என்னை நினைக்க வேதனையாக வெட்கமாக உள்ளது. விரைவில் தமிழக மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். சீமான் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான். தமிழக கடந்த வரலாற்றை திரும்பி பாருங்கள். அண்ணன் தேமுக தலைவர் விஜயகாந்த் திராவிட கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 41 இடங்கள் அதிமுகவை பெற்று 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று எதிர்கட்சி பதவியை வைத்தனர். அந்த திராவிட கட்சியை அதிமுகவை எதிர்த்தவுடன் பதவியை கூட தேமுகவால் காப்பாற்ற முடியவில்லை. திராவிட கட்சியை எதிர்த்தவுடன் தூக்கி எறியப்பட்ட தேமுக கட்சி தமிழகத்தில் இருக்கிறதா என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. கிராமத்தில் ஒரு பழமொழி கூறுவார்கள், சிறியார் விளைவிக்கும் நெல்மணி களத்து மேட்டுக்கு வந்து சேராது என்பார்கள். அதுபோல் இளைஞர்களை வைத்து வன்முறையை பரப்பிக் கொண்டிருக்கும் உன்னுடைய ஏமாற்று கபட நாடகம் எவ்வளவு காலம்தான் ஈடுபடும்? மாவீரன் பிரச்சனையை பிள்ளைகள் என்று ஏமாற்றும் காலம் முடிவு வரும். எங்களுக்கு சீமான் மீது தனி மரியாதை உண்டு, பயபக்தி இருந்தது. நான் கூட நாமக்கல் கட்சியில் சேர ஆசைப்பட்டவன். ஜாதிவெறி சாட்டை துரைமுருகன் கட்சியை விட்டு நீக்கு தைரியம் திறமை சீமானுக்கு உள்ளதா? அக்கட்சி அதிகாரம் சீமான் கையில் இது சாட்டை துறைமுன் கையில் உள்ளது. தகுதியற்ற நபர் சீமான் என தமிழக மக்களுக்கு தெரிந்து விட்டது. விரைவில் உங்கள் ஏமாற்று கபட நாடகம் தமிழக மக்கள் முற்றுப்புள்ளியை ஏற்படுத்துவார்கள். பதவி விடுத்து முதலமைச்சர் கனவு காணும் சீமான் அவர்களே, உங்கள் ஆயுள் காலம் முடிந்தாலும் தமிழக முதல்வராக பகல் கனவுதான் காண முடியும். தமிழக மக்கள் ஏமாற்றும் கபட நாடகம் தோல்வியடையும். கேடுகட்ட மூல விளைச்சி ஒன்றிய பைத்தியம் சாட்டை துறைமுருகன் மீது தமிழக காவல்துறை தமிழக முதல்வரை சாராய வியாபாரி என்று தரந்தாழ்ந்து பேசிய மனநோயாளி சாட்டை திருமணை உடனடியாக கைது செய்ய வேண்டும். சாட்டை துறைமுருகன் மலை நிலையத்தை உடனடியாக முடக்கம் செய்ய வேண்டும். அதுபோல் சவுக்கு சங்கரை இல்லின் சாதியை சொல்லி இல்லிநிலையாக பேசியதற்கு சாட்டை துறைமுருகன் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆம்பளை வேசி ஏற்றிய ஆம்பளையாக இருந்தால் சாட்டை துறைமுருகன் ஜெயலலிதாவையும் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்களையும் புரட்சி தலைவர் என்பதையும் சாராய வியாபாரி என்று பேசிப்பா. மறு நிமிஷம் நீ தமிழகத்திலே வாழ முடியாது. அப்படி தரங்கட்ட நாயை உன்னை தமிழக அரசு உடனடியாக கைது செய்து நடவடிக்கை வேண்டும். வணக்கம், நன்றி.
ஐயோ, ரொம்ப காரச்சாரமா